வெளிப்படையான பாதிப்பு. நாம் உண்ணும் உணவில் இருந்து கிடைக்கும் கலோரிகள் உடல் உழைப்பு இல்லாத போது முழுமையாக எரிக்கப்படுவதில்லை. இந்த எரிக்கப்படாத கலோரிகள் உடலில் கொழுப்பாக சேமிக்கப்படுகின்றன. இது படிப்படியாக எடை மற்றும் உடல் பருமனுக்கு வழிவகுக்கிறது. உடல் பருமன் என்பது சர்க்கரை நோய், இதய நோய்கள், சில வகையான புற்றுநோய்கள் மற்றும் மூட்டு வலிகள் உட்பட பல உடல்நல பிரச்சனைகளுக்கான ஒரு நுழைவுவாயில். நீண்ட நேரம் ஒரே நிலையில் அமர்ந்திருப்பது அல்லது படுத்திருப்பது முதுகெலும்பு மற்றும் மூட்டுகளில் தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இது நாள்பட்ட முதுகுவலி, கழுத்து வலி மற்றும் தோள்பட்டை வலி போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். மேலும் உடல் உழைப்பு இல்லாததால் எலும்புகள் பலவீனமடைந்து ஆஸ்டியோபோரோசிஸ் எனப்படும் எலும்பு தேய்மானம் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது. இது எலும்புகளை உடைக்கக்கூடியதாக மாற்றி சிறிய காயத்திற்கு கூட எலும்பு முறிவுகளை ஏற்படுத்தும். மேலும் மூட்டுகளில் நெகிழ்வுத்தன்மை குறைந்து மூட்டு வலிகள் உண்டாகலாம். உடற்பயிற்சி உடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் ஒரு சிறந்த மருந்து. உடல் இயக்கம் எண்டோர்பின்ஸ் எனப்படும் ஹார்மோன்களை வெளியிடுகிறது. இவை இயற்கையாகவே மனநிலையை மேம்படுத்துகின்றன. உடல் உழைப்பற்ற வாழ்க்கை முறை மன அழுத்தம், பதற்றம் மற்றும் மனச்சோர்வு போன்ற மனநல பிரச்சனைகளை தூண்டலாம். நீண்ட நேரம் தனிமையில் உட்கார்ந்திருப்பது சமூக தொடர்புகளை குறைத்து தனிமை உணர்வையும் அதிகரிக்கலாம். மனமும் உடலும் பிரிக்க முடியாதவை. ஒரு பாதிப்பு மற்றொன்றையும்